ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி அதர் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து ரெகக்னேஷன் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கலாம், டிகிரி வேலிட் அப்படின்னு சொன்னதுக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா யூஜிசி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ண பற்றின கேஸுக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்குறோம். ஜஸ்ட் ஒரு யூஸ்லெஸ் கேஸுங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் தெரியுதுமே. இந்த மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணால் அப்படி தான் ஹியரிங் அதாவது வாய்தா இழுத்துக்கிட்டே தான் போவாங்க காலம் ஃபுல்லாக. ஸோ அந்த இதுதான் நடக்குது. அது கண் கூட நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் நம்மளும் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணுறதுனால சரி உங்களுக்கும் தேவைப்பட்ட அப்டேட் வந்து கேட்குறாங்க கொடுப்போம் அப்படின்ற கடமைக்கு நம்ம வந்து கடமையை பூர்த்தி செய்கிறோம், அவ்வளோதான். பட் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் 28 என்ன சொல்லியிருந்தாங்க, ஜனவரி 16 வந்து கேஸை வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணல, போஸ்ட்போன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹியரிங் நடந்தது. ஹியரிங்கில் கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா, யாரும் அஃபிதாவிட் வந்து அதான் கவுண்டர் அஃபிதாவிட் வந்து சரியாக சப்மிட் பண்ணலை, சில இது வந்து அட்வொகேட்ஸ் வந்து சம்மந்தப்பட்ட லாயர் வந்து ஆஜராகவில்லை அப்படின்ற ரீசன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா தாமதப்படுது, டிலே ஆகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இப்பயும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 16 பார்த்தீங்கன்னா ஏதோ சம் ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஜனவரி 16 இப்போ ஜனவரி 25 வந்து டேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேட் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. ஸோ இன்னும் 25 இப்படி இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 அப்போ என்ன அப்டேட்லாம் கிடைக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன். ஜான் 16 அப்போ அதுவும் டென்டேட்டிவ் தான் சொல்லியிருந்தாங்க. பட் சேம்பர் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து மாற்றிட்டாங்க. இப்போ ஜான் 25 இருக்கும் போது இந்த ஜான் 25 கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சொல்லிட முடியாது. ஸோ அந்த அதுக்கான லிஸ்ட் அந்த ப்ரூஃபை காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க நாட் கன்ஃபார்ம் தான் போட்டிருக்காங்க. அன்றைக்கி நடந்தாலும் நடக்கலாம், இல்லை நடக்காமலும் போகலாம். ஏன்னா அது வந்து ஒரு டென்டேட்டிவ்லி அப்படி தான் சொல்லியிருக்காங்க. தற்காலிகமாக ஒதுக்கி வைக்கப்பட்ட தேதி தான் அது. அதனால் அதுக்கு பிஃபோராக 1 டே பிஃபோராக தான் கன்ஃபார்மாக என்ன அப்படின்ற விஷயமே தெரியும். ஸோ அப்பயுமே வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் என்ன ஏதுன்ற விஷயத்தை.